பேச்சு வழக்கில் நம்ம அடிக்கடி சொல்கிறது என்ன பெரிய புடலங்காய் அப்படின்னு. இங்கே பாருங்கள், பெரிய புடலங்காய் தான் வாங்கி வச்சுருக்கேன் இன்றைக்கி. இந்த புடலங்காய் வச்சுட்டு பஞ்சியாக கல்யாண வீட்டில் ஒரு கூட்டு கொடுப்பாங்க தெரியுமா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு மவுத் ஃபீல், கலர்ஃபுல்லாக இருக்கும். அதை எப்படி உங்கள் வீட்லேயே நீங்கள் ஒரு ஸ்பெஷலாக பண்ண முடியும், அதான் பார்க்க போகிறோம். வாங்க, பர்ஃபெக்டான பஞ்சியான ஒரு புடலங்காய் கூட்டு. ஐம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். ஒரு பர்ஃபெக்டான கூட்டுக்கு தேவையான பொருள் ரொம்ப முக்கியம். பார்க்குறது கொஞ்சம் நிறைய இருக்கும், பட் பயந்துடாதீங்க. அதை ஈஸியாக ஒரு 3 ஸ்டேஜாக பிரித்து அழகாக சிம்பிளாக பண்ணிடலாம். வாங்க, இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே குக்கிங்க்கு போயிடலாம். புடலங்காயை ஈஸியாக அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல இலசாக இருக்கிற கொஞ்சம் புடலங்காய் அதை கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். பாதி அப்படி கட் பண்ணிவிட்டு, உள்ளே எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அழகாக இந்த மாதிரி. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எப்பொழுதுமே கூட்டுக்கு வந்து அந்த பருப்பு வந்து கரெக்டான ரேஷியோ எடுத்துருக்கணும். நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப்பு கடலைப்பருப்பு, அதே மாதிரி 1/2 கப்பு பாசிப்பருப்பு, இதை தண்ணியில் நல்லா கழுகி ஒரு 3/4 மணி நேரம் அது நல்லா ஊறி இருக்குது. ஸோ இது இப்போ ரெடியாக இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, குக்கரில் போட்டு இதோட சில பொருட்களை சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். என்ன சேர்க்க போகிறோம்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிற கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு. ஸோ அடுத்து இந்த பருப்போட ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகா, ஒரு 3லேருந்து 4 பீஸ் தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பாதி வெங்காயம் வெட்டி இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதை அடுப்பை பற்ற வச்சுட்டு வேணுங்கிற அளவு இதில் தண்ணி ஊற்றிடுவோம். ஒரு துளி மஞ்சப்பொடி, இப்போ 3 விசில் வந்துருச்சு. இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜ் ப்ராசஸ், இது கொஞ்சம் கூலாகி இதை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே நம்ம அடுத்த ஸ்டேஜ் ப்ராசஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ இந்த பேன் எடுத்துக்கிறோம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துங்க. ஸோ இப்போ இந்த எண்ணெய் லைட்டாக நமக்கு சூடாகி வருது. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3லேருந்து 4 பீஸ் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு 7-8 பூண்டு சேர்த்துக்கலாம். இடித்த பூண்டு ரொம்ப முக்கியம், ஏன்னா பூண்டு வந்து பேஸ்டாக்கில் இடித்து போடுறோம் தோலோட, அப்போ அதுக்கு ஒரு தனி ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு பச்சை மிளகா 2 இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி அது ஒன்று சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா அப்படியே முழுசாக போட்டால் வெடிக்கும், அதனால் பச்சை மிளகாயை ஒரு கீறி போட்டுங்க. ஒரு பாதி வெங்காயம் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நமக்கு லைட்டாக வதங்கி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு பாதி தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி லைட்டாக வதங்கினோன்னே நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிற புடலங்காயை இதில் சேர்த்துருங்க. லைட்டாக புடலங்காயை போட்டு ஒரு பெரட்டல், அவ்வளோதான். அந்த சூட்லேயே ரொம்ப வதங்க வேணாம். ஸோ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான பொடி என்னன்னு பார்த்துட்டு அதை சேர்த்துருவோம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, நம்ம ஏற்கனவே பருப்புலையும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால் இதுக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்தா போதும். 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக, ஒரு 3/4 ஸ்பூன் தனியா பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் காரப்பொடி. காரப்பொடி ரொம்ப போட்டுற வேணாம், ஏன்னா கலர் மாறிடும். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும், ஒரு ஃப்ளேவர், கொஞ்சம் காரத்துக்காக. இப்போ நல்ல ஓரளவு மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் தண்ணி வந்து இந்த புடலங்காய் ஜஸ்ட்டு முழுகிற அளவுக்கு ஊற்றினா சரியாக இருக்கும். நல்ல இந்த புடலங்காய் ஒரு 3/4 அளவு வேகிற வரைக்கும் இது நம்ம சமைக்கணும். ஸோ இது இருக்கிறப்பவே இதுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம தண்ணியோடு சேர்த்து கொதிக்க வச்ச புடலங்காய் வெந்துட்டு இருக்கிறப்பவே அதுக்கு தேவையான அரவை என்னென்னு பார்த்துருவோம். ஒரு 1/2 மூடி தேங்காய், ஒரு பச்சை மிளகா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். ஸோ இது இப்போ தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறோம்.
இதை தான் இப்போ அடுத்து இதில் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அது நல்லா கொதிச்சு ரெடியாக இருக்குது இப்போது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இதை வந்து நம்ம நசுக்கணுன்னா கரெக்டாக அந்த மாதிரி உடஞ்சி வரணும். ஸோ அந்த மாதிரி அது முக்கால்வாசி வெந்திருக்கும், அதான் கரெக்ட். நமக்கு இது வெந்துட்டு இருக்கிறப்பவே இந்த தேங்காய் பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ இதை இதில் இப்போ நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸோ இதில் தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் 3 இருக்குது. ஸோ இந்த தேங்காவை சேர்த்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரணும், அதாவது இந்த தேங்காய் வேகிற அளவுக்கு. ஸோ இப்போ நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ தேங்காய் ஓரளவுக்கு நமக்கு குக் ஆகிருக்கும் அதில். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சோண்டு பெருங்காய பொடி ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ எல்லாமே ரெடி. நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு இந்த மாதிரி அழகாக வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதை இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். எதனால பருப்பை நம்ம ஊற வச்சு வேக வைக்கிறோம் அப்படின்னா, இந்த பாசிப்பருப்பு சீக்கிரம் வந்துடும், பட் அந்த கடலைப்பருப்பு ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் முக்கியமாக அது ஒரு 3/4 மணி நேரம் நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை குக்கரில் நம்ம வேக வைக்கிறோம். பார்த்திங்கன்னா அந்த கூட்டுக்குள்ளே ஒரு அருமையான ஒரு கன்சிஸ்டன்சி. இப்போது இது நல்லா கொதித்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஓரளவுக்கு வற்றலாம். ஸோ இப்போது இது உப்பு காரம் எல்லாம் தேவை, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். காரம் பர்ஃபெக்டாக இருக்குது, உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தலை. ஸோ நம்ம எடுத்துருக்கிறது எல்லாமே, அதாவது பருப்பு, அந்த தேங்காய் அரவை, அதே மாதிரி நம்ம காய்கறி எல்லாம் ஒன்றா கொதிச்சு கரெக்டாக ஓரளவுக்கு லைட்டாக ஒரு திக்னஸ் வரப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்து ஆட் பண்ணுறது என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ எல்லாமே நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு திக்காக ஒரு கூட்டு எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், அடுப்பை ஃபுல்லாக குறைச்சிட்டு 2 விஷயம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒன்று, பொடியாக வெட்டி வச்சுருக்கிற தக்காளி ஒரு 4-5 பீஸு. ஏன்னா இது வந்து என்ன அப்படின்னா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றப்போ இது ஆல்மோஸ்ட் இந்த தக்காளி குக்காமல் தான் அதில் போடுறோம், ஒரு மவுத் ஃபீல் நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்றப்போ. கொஞ்சம் பொடியாக வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலை ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா வெரி கலர்ஃபுல்லாக இருக்குது. பட் ஆனால் இன்னும் இதில் ஐசிங் ஆன் த கேக் அப்படின்றாங்களே, அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டச் அப்படின்னா நம்ம அடுத்து பண்ணுறது தான். என்னென்னு பார்ப்போமா? ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன தாளிப்புக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு பெரிய ஹைலைட்டே இந்த வாட்டி இதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். அந்த தேங்காய் எண்ணெய் லைட்டாக சூடாகி வரப்போ ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் கிள்ளி போட்டுக்குங்க, ஒரு 4-5 கருவேப்பிலை. ஸோ இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கூட்டில் இதை கொட்டிடலாம். ஸோ ஒரு பர்ஃபெக்டான மணமான ஒரு ஸ்பெஷல் கல்யாண வீட்டு புடலங்காய் கூட்டு. ஸோ அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிம்பிள் டிஷ்ஷாக இருந்தால் கூட அதை எப்படி ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். இதை கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த புடலங்காய் சமைக்கிறப்போ இந்த கூட்டு சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக், தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.